ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பாய்தாஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எம்பிஏக்கு உண்டான நேற்று வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்துருந்தோம். இது வந்து எம்பிஏ காமனாக உள்ள எம்பிஏக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் இந்த ஏப்ரல் 2026க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் என்னன்னைக்கெலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 27 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏப்ரல் 27 அப்படிங்கிறது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 4th செமஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 27 ஏப்ரல் ஆரம்பித்து அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து மே மாதம் 11 வரைக்குமே இந்த ஃபைனல் இயருக்கு எக்ஸாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்டிவ் பேப்பர் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்பெஷல் பேப்பர் இதை பொறுத்து உங்களுக்கு ஃபைனல் இயரை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 11 வரைக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆரம்பிக்கிறது 27 ஏப்ரல் ஆரம்பித்து 11 மே வரைக்குமே இருக்குது. இதில் எந்த சாப்டர் நீங்கள் என்ன பேப்பர் எடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்பெஷல் பேப்பரை பொறுத்து உங்களுக்கு வந்து மே மாதம் 11 வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர், அதாவது செகண்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் செமஸ்டர், அந்த 4th செமஸ்டருங்கிறது செகண்ட் இயர், அடுத்தது வந்து செகண்ட் செமஸ்டர் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரெகுலர் பேப்பர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மே மாதம் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மே 12 ஆரம்பித்து மே 19 வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் 27 ஏப்ரல் ஆரம்பித்து 15 மே வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே எப்போ அப்படின்னா மே மாதம் தான் ஆரம்பிக்குது. மே 12 ஆரம்பித்து 19 வரைக்குமே இருக்குது. நீங்கள் என்னென்ன பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே ரெகுலர் பேப்பருக்கு ரெகுலராக இந்த செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் ஃபுல்லாகவே நடக்கிறது. சப்போஸ் இது எல்லாமே வந்து காலையில் நடக்குது ஃபோர்நூன் செஷன் எல்லாமே. இந்த ஃபோர்நூன் செஷன் அப்படிங்கிறது 9:30 to 12:30. இதே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன், நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷன் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட், ஃபோர்த் இதில் வந்து யாராவது ஃபஸ்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் இந்த ஆர்ட் செமஸ்டரில் வந்து எதாவது அரியர் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரியர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் செமஸ்டர் ஏதாவது பேப்பர் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27 அந்த ஏப்ரல் 27 ஆரம்பித்து மே மாதம் 12 வரைக்குமே இருக்குது. ஸோ இதில் எந்த பேப்பர் உங்களுக்கு அப்ளிகபிளோ, சப்போஸ் அரியர் இருந்துச்சுன்னா ஏதாவது பேப்பர் வந்து அரியர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் மட்டும் நடக்குது. சப்போஸ் ஃபஸ்ட் செமஸ்டர் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட் செமஸ்டர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மே 11 ஆரம்பித்து 19 வரைக்கும், மே 19 வரைக்கும் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2026க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து முன்ன பின்ன லீவ் விட்டு தான் உங்களுக்கு இருக்குது. நிறைய நாளுமே இடையில இருந்து லீவ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.